ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருச்செந்தூர் போகிற வழியில் நிறையா காற்றாலைகள்லாம் இருந்துச்சு. இப்போ தாராபுரம் சைடு, தூத்துக்குடி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காற்றாலையெல்லாம் நிறையா இருக்குது. நாங்கள் போகும்போது அதோட ரெக்கைகள் வந்து வண்டியில் லோடாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த காற்றாலை இருக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் சிக்னல் கொடுக்கும். காற்றாலைங்கிறது ஒன்றும் இல்லைங்க, காற்றை வச்சு மின்சாரம் தயாரிக்கிறது தான் அந்த காற்றாலைங்கிறது. 3 பட்டைகள் இருக்கும். அது காற்றடிக்கும் போது சுழலும் போது உள்ளே ஜெனரேட்டர் வந்து இயங்கும். அந்த இயங்கும் போது அது வந்து நமக்கு கரண்ட்டாக வந்து கிடைக்கும். நமக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது சின்னதாக இருக்கும், ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த பட்டைகளே. இதனால நமக்கு காற்று மாசுபடாது, நமக்கு வந்து மின்சாரம் வந்து கிடைக்கும். காற்று இருக்கும்போது தான் சுழலும், மித்த டைமில் பார்த்திங்கன்னா அது சுழலாது. இது வைக்க பெரிய இடம் தேவைப்படும். சில டைமில் சத்தம்லாம் வரும். பாருங்கள், இரவு நேரத்தில் வந்து அந்த காற்றாலை இருக்கிற இடத்துல உங்களுக்கு ரெட் சிக்னல் காமிச்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா பிரக்கைகள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்க இடம். இங்கேருந்து தான் எல்லா இடத்துக்கும் வந்து லோடு போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க வண்டியில். போகிற வழியில் சூரியகாந்தி பூச்செடியெல்லாம் நிறையா போட்டிருக்காங்க. இந்த சைடெல்லாம் சூரியகாந்தி, பருத்தி இது மாதிரி தான் அதிகமாக இருக்குது. இப்போ பாருங்கள், பிரக்கைகள் வந்து எவ்வளோ லாங்காக இருக்குது பாருங்கள். நமக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது குட்டியாக தெரியும். தான் அந்த சாத்தான்குளம் இஷ்யூ ஆச்சுல்ல, அந்த இடம். இந்த இடத்துல தான் வந்து எல்லாரும் வந்து போராட்டம் நடத்தினாங்களாம். காற்று அதிகமாக இருக்கிறதுனால அந்த விண்மில் வந்து சுற்றுது. நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி சைடு போனோம்னா நிறைய காற்றாலைகள்லாம் நான் பார்க்கலாம். விண்டு மில் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துக்கு தேவையான மின்சாரத்தை கொடுக்குற அளவுக்கு சக்தி வாய்ந்தது.